இவர் தான் கடவுள். திடீர்னு ஒரு நாள் மனுஷங்களை ஏன் படைச்சோன்ட்டு வருத்தப்பட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாரு நான் இவனுங்களை படைச்சதை இயற்கையோட ஒன்றி வாழணுன்றதுக்காக தான். எப்ப அவனுங்க மானம்ட்டு ஆடையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சானுங்களோ அதுல இருந்து நாகரிகம்ன்ற பேர்ல இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இயற்கையோட சத்தத்தோட அவனுங்க கண்டுபிடிச்ச மிஷின் பில்டிங்ல இருந்து வர சத்தம் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இவனுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாடம் புகுத்தியே ஆகணும். இருக்கிறதுலே ஒரு பெரிய பில்டிங்ல ஃபயர் ஆக்கிட்டுன்றாரு. அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் ஒரு பில்டிங்ல நெருப்ப தூக்கி போட, அதே மாதிரி நிஜமாலே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயத்துல அலறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குற கடவுள், அற்புதம், செமையா இருக்கு, அவங்க தப்பிக்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம், வா ஜாலியா இருக்குன்ட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் கடவுள் அவருக்கு அப்பப்போ போர் அடிக்கும் போதெல்லாம் மனுஷங்களுக்கு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் தராராம். இங்க முக்காவாசி மக்கள் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக மாடியில வந்து கதறிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் இந்த நேரத்துல ஒரு பூகம்பமோ இல்ல ஒரு புயலோ அவங்கள நோக்கி அம்சு விடுறா, என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம்ன்றாரு. அப்ப அசிஸ்டன்ட்டோ, கடவுளே இல்ல பாவம் அவங்க எல்லாம் இறந்துடுவாங்கன்னு சொல்ல, ஏ இங்க நீ கடவுளா நான் கடவுளா, ஒழுங்கா சொன்னதை செய்டான்னு கத்துறாரு. அசிஸ்டன்ட்டோ வேற வழி இல்லாம கடவுளை மீறி நாம என்ன பண்றதுன்ட்டு புயல அம்சிடுறாரு. சோ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில அப்பப்போ கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வரும்போதும் நாம எப்படி அதை தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி எப்படி அதுல இருந்து கடந்து வரோன்றது தான் மேட்ரு. அதை விட்டுட்டு சோகமா அதே நினைச்சிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க.